மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியதை நேரில் தரிசித்த பக்தர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நான் ஒரு 5 இயர்ஸா வரேன். எனக்கு திருக்கல்யாணம் கள்ளழகர் மதுரையில் ஆற்றுல இறங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் வந்துடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சார். நாங்கள் பெங்களூர்ல இருந்து வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சித்திரை திருவிழா. ஸோ இதை நாங்கள் வந்துட்டு இவ்வளோ கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக எதிர்பார்க்கல. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃபெஸ்டிவல். மதுரை ஜனங்கள்லாம் வந்துட்டு பெருமாளையும் மீனாட்சியும் கொண்டாடுறது வந்துட்டு பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இது ஒன்று சேர்ந்து நடக்கிற ஃபெஸ்டிவல். இது அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ணன் தங்கச்சி பாசம் இதெல்லாம் வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்லும் போது எனக்கு வந்துட்டு அவ்வளோ புல்லரிக்குது. ஸோ இது அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய திருவிழா. சித்திரை திருவிழாங்கிறது இங்கே ஒரு மதுரையில் வந்து ஒரு முத்திரை பதிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா. சைவமும் வைஷ்ணவமும் இரண்டும் கலந்த இன்றைக்கு வந்து வைகை ஆற்றில் வந்து கள்ளழகர் இறங்கும் திருவிழாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பக்த கோடிகள் வந்து இன்னைக்கு வந்து திரளா வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. மிகச்சிறப்பான ஒரு திருவிழா, ஒரு வைப்ரண்டான ஒரு ஃபங்க்ஷன். பக்த கோடிகள் வந்து அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்காக இன்னைக்கு வைகை ஆற்றில் நிறைய பேர் மொட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வைகை ஆறே தெரியல, மக்கள் பூரா கடல் வெள்ளமாக பூராமே தலைகளாக தான் தெரியுது. மிகச்சிறப்பான ஒரு திருவிழா. அழகர் ஆற்றுல இறங்குற அந்த வைபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது 3 சுற்றி வந்து எல்லாருக்கும் அருள் பாலித்தது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காலை பொழுது விடுகிற நேரத்தில் அழகர் வந்து ஒரு நல்ல செய்தியோட இந்த தடவை வந்து பச்சை பட்டுடுத்தி வந்திருக்காரு. அது விவசாயத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்னு சொல்கிறாங்க, வேளாண்மைக்கும் ரொம்ப நல்லது என்று சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அழகருடைய அருள் பெற்று பல ஆண்டு பல நூற்றாண்டு நம்ம சமுதாயம் தலைக்க வேண்டும் நினைக்கிறேன். மதுரையில் இந்த வைகை ஆற்று திருவிழா என்பது வைணவம் வைஷ்ணவத்துக்கும் ஒரு இணைப்பு பாலமாக அந்த காலத்தில் முன்னோர்கள் வைச்ச இந்த விழா. இன்னைக்கு மதுரையில் வந்து கடல் இல்லை, என்ஜாய்மெண்ட் இல்லை, ஆன்மீக பூமி இது அப்படின்றதுக்கு உதாரணம் தமிழ்நாட்டில் முதல் பெரிய திருவிழா இந்த திருவிழா. எப்படி வைகை ஆற்றுல கீழே வந்து அந்த பூமியை குளிர வைக்கிறதுக்கு வைகையை திறந்து விட்டு கள்ளழகர் வந்து இறங்குறாரோ, அதே போல் அழகு மலையான பார்த்தது எங்களுக்கு உண்மைக்குமே மன குளிர்ந்து மன மகிழ்ச்சியோட போகிறோம். இந்த மதுரை தென் மாவட்டங்கள் வைகை வர்ற பகுதி பூரா செழிப்பாக இருக்கும் அப்படின்ற எங்களுக்கு பெரிய ஆனந்தமான ஒரு நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன், அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், பிளாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா, சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?